பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த இடத்துல பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால பார்க்குற வார்த்தை சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சிறைப்பட்டு போனவர்களை பாவத்தில், அடிமைத்தனத்தில், ஆமென் அல்லேலூயா, கீழ்ப்படியாமையினால, தேவனுக்கு பிரியமில்லாத செய்ததினால சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் பார்க்கிறோம் ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் அல்லேலூயா. மனிதன் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் அல்லேலூயா. தேவன் நமக்கென்று, மனிதனுக்கென்று ஒரு மகிமையை வைத்திருந்தார். அந்த மகிமையை மனிதன் இழந்தான். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. அற்றவர்கள் ஆகி அப்பொழுது மகிமையற்றவர்கள் ஆனபோது 3:24வது வசனம் சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, பிதாவினுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற. பாவத்தில் இருந்த அநேக ஜனங்களை, சிறைப்பட்டு போனவர்களை, அடிமைப்பட்டு போனவர்களை கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை, ஆமென் அல்லேலூயா, இலவசமாய் கொடுக்கிறார். கிரயம் இல்லாம, பரிதானம் இல்லாம, நம்மளுடைய அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபேசியர் 2:8 சொல்லுது. எபேசியர் 2:8 இப்படியாக சொல்லப்படுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்புறாங்களோ, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக விலைக்கரை அவர் செலுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து விலைக்கரையை செலுத்திருக்கிறார். தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி உங்களை, என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக அவர் ரத்தத்தை விலைக்கரையை செலுத்திருக்கிறார். நான் செலுத்த வேண்டியதா இருக்க, ஆனா என்னுடைய விலைக்கரையத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தினார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாகி அதை விசுவாசிக்கிற யாரோ அவங்க கிருபையினாலே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல. ஆமென் அல்லேலூயா. நீங்களும் நானும், ஆமென், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு விலைக்கரையும் செலுத்த கிடையாது. ஆனா இது தேவனால் உண்டானது. இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு மீட்பு உண்டாகிறது. அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக விலைக்கரையா கொடுத்திருக்கிறார்.
அதனால இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய பெரிதான அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்துதான். இது ஒரு வெகுமதி, இது ஒரு பரிசு பொருள். இந்த ரட்சிப்பு என்கிறது தேவன் கொடுத்ததான மிகப்பெரிய ஒரு பரிசு பொருள். இந்த பரிசு பொருளை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது நீங்களும் நானும் அல்ல, தேவனுடைய ஈவுனால இந்த வெகுமதியை, இந்த ஈவை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அதனால ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. ரோமர் 4:16 வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்ற சுதந்திரம் கிடைப்பதற்கு, சுதந்திரமாகும்படிக்கு விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, அதாவது இந்த நியாயப்பிரமாணம், இந்த உடன்படிக்கை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எபிரேய ஜனங்களுக்கு மட்டுமல்ல. ஆமென், அல்லேலூயா. வேத தெளிவா சொல்லுகிறது, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களானால் எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாக, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களானவர்களானால் எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையானது யூதர்களுக்கு மட்டுமல்ல, எபிரேயருக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, எல்லா தேசத்தாருக்குமாய் சார்ந்ததாய் இருக்கிறது. ஆபிரகாம் யாரெல்லாம், இதே கலாத்தியர்ல நான் வாசிக்கிற கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் போனோம் அப்படின்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுவோம். கலாத்தியர் 3 பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம், கடைசி வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. இங்க ரோமர் 4:16 சொல்லுது, ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே, ஆமென், அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அதுலயே 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக அப்படி ஆயிற்று என்று சொல்லி பார்க்கணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்டில் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு கிரயம் இல்லை, பரிதானமும் கிடையாது. தேவனுடைய கிருபை மட்டுமே, தேவனுடைய இரக்கம் மட்டுமே, தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்படிப்பட்டதான அந்த ஸ்லாக்கியத்தை பெரும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க இருதயத்திலே விசுவாசிங்க. என் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி எனக்காக அவர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க.
ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், கிருபையினால் என்னை ரட்சியும், அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.